விமான விபத்து நிகழ்ந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மருத்துவ மாணவர்கள் விபத்து நிகழ்ந்தவுடன் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் குறித்து விவரிக்கிறார் அகமதாபாத்தில் ஆசிரியராக பணியாற்றும் கதிரவன். ஏர்போர்ட் பக்கத்துல சிவில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க வந்து இன்டர்ன்ஷிப்பாக இருக்கிற டாக்டர்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ் அவங்களுடைய குவார்டர்ஸ் இருந்து இது வந்து அந்த பிளேன் கிராஷ் வந்து அந்த குவார்டர்ஸ்லேயே ஆயிடுது. ஸ்பெஷலி அவங்களுடைய அந்த டைனிங் ஹாலில் 1 PM to 2 PM நேரத்தில் ஆனதுனால அந்த நேரத்தில் லஞ்சுக்காக வந்த சில டாக்டருங்க தன்னுடைய உயிர் இருந்திருக்காங்க. மீதி எங்களுடைய எனக்கு தெரிந்த ஒரு நர்ஸ் அவங்க கிட்ட கேட்டபோது அவங்க வந்து டியூட்டியில் இருந்ததுனால நிறைய பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து டியூட்டி டைம்னால நிறைய நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து தப்பிச்சிட்டாங்க. சில ஜூனியர்ஸ் தான் வந்து சாப்பிட போயிருந்தாங்க, அவங்க வந்து இந்த விபத்துக்கு இதாயிட்டாங்க. மீதி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அவங்கள கேட்டதுக்கு அவங்களும் இதெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி இது ரொம்ப சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஆல் பாடிஸ் வந்து நிறைய பாடிஸ் வந்து பர்ன்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லி பர்ன்ட்டு. மீதி இன்ஜர்டு வந்து ஆல்மோஸ்ட் 80% 90% பர்ன்ட் ஆன சுச்சுவேஷன் இருந்தது. உடனே வந்து ஆம்புலன்ஸ், ஃபயர் பிரிகேட், கிரேன்ஸ், போலீஸ் எல்லாமே வந்துருக்குது. நானும் இந்த வீடியோவில் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. உடனே வந்து சுச்சுவேஷன் கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க. கிரேன்ஸ் வந்து அந்த டெப்ரிஸ்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாடிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு ஆம்புலன்ஸ் த்ரூ. அதே நேரத்தில் வந்து இன்ஜர்டு இந்த பேஷண்ட்ஸ், இந்த இன்ஜர்டு பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் வந்து பக்கத்தில் இருக்கிற சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணியிருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மீதி வந்து சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்குது, டெப்ரிஸ் ரிமூவ் பண்ணின்னு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.